வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களால் பார்க்க முடியும். நம்ம இன்றைக்கி பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம், ஒரு 3லேருந்து 4 கிராம்பு சேர்த்து 2 தண்டு கருவேப்பிலை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சம் அதிகமாகவே நான் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆயில் கொஞ்சமாக போதுன்னா நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 தண்டு கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை ரவுண்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் அந்த ஸ்டேஜுக்கு வந்தாலே போதும். இப்போது இதில் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மணம் போயிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவுமே அதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நம்ம இந்த ஆயில்லையே நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். ஃப்ளேமை குறைச்சே வச்சுருங்க, இல்லாட்டி அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் மசாலாவோட ஃப்ளேவரே மாறிடும். இப்போ அதில் லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவுமே இந்த ஆயிலில் நல்லா குக் ஆகட்டும். குக்காகி நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதோடு சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு தான் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா அந்த சிக்கன் மேலே கோட்டிங் ஆகுற மாதிரி நம்ம பிரட்டி விட்டுக்க போகிறோம். பிரட்டி அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் கவர் ஆகிற மாதிரி நம்ம இப்போது கவர் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இப்படியே குக் ஆகட்டும். மூடி போட்டுக்கலாம். மூடி போடுறது அதோட அந்த தண்ணி, சிக்கனில் உள்ள தண்ணி இறங்கி வர்றதுக்காக. இப்போ பார்த்தாலே தெரியும், சிக்கனில் உள்ள தண்ணி இறங்கி அந்த ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இதை நல்லா ஒரு பிரட்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம எக்ஸஸாக தண்ணி எதுவுமே சேர்க்கலை, சிக்கனில் உள்ள தண்ணியே தான் போதும் அப்படின்னு வச்சுருக்கோம். நம்ம திரும்பியும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது அந்த மிக்ஸி ஜார் கழுவணும் பார்த்திங்களா, அந்த தண்ணியும் நம்ம சேர்த்து இதோட நல்லா கிண்டி விட்டுக்க போகிறோம். இது எதனாலனா அந்த சிக்கன் மேலே நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே நல்லா கோட்டிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் இல்லாமல் கிரேவி மாதிரி வேணுங்கிறவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் தான் கிரேவியும் கிடைக்கும். அதனால தான். ஆனால் நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாகவே எடுத்துக்குவோம். திரும்பி நம்ம மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக விட்டுறலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகணும். அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதை இந்த மாதிரி அந்த தண்ணி சுருள நல்லா வதக்கிக்கோங்க. கிரேவியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக வேணும். அதனால் நம்ம இன்னமுமே அந்த தண்ணியை நல்லா வற்ற வச்சு நல்லா சுருள வதக்கி எடுத்துக்க போகிறோம். அடியில் பிடிக்காத அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த மசாலாவை குறுக விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அடியில் மசாலா எதுவுமே பெருசாக பிடிக்கலை, ஆனால் கரண்டி வச்சு லைட்டாக எடுத்து விட்டாலே அது வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா சிக்கன் மேலே அந்த மசாலா கோட்டிங் ஆகிற அளவுக்கு ரெடி ஆனதுமே ஒரு
ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை இதில் தூவி நல்லா பெரட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அதிகமாக காரம் இல்லாமல் அளவான காரமாக இருக்கும். நீங்கள் இது செய்யும்போது குழந்தைங்க சாப்பிடுவாங்களா இல்லையாங்கிற பயமே வேணாம். குழந்தைங்க இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.